தாமரையில் விட்டிருந்து தாயார் வீணையை கையிலே தானேந்தேம் வேதங்கள் நான் கையும் சிந்தையில் தந்திடும் வேதவள்ளே வாதம் போற்றிடுவோம். ஐந்து கரம் கொண்ட ஆனை முதல்வனே பார்வதி பாலன் கணநாதா நாக தம்பிரான் புகழ் பாட எங்கள் நாயகனே வந்து காருமையா. ஓம் முருகா முருகா வென்ற சொல்லுடன் ஓடி வருகிறேன் வேல் முருகா பாதமலர்கள் சரணடைந்தேன் பார்வதி பாலனே பாருமையா. கங்கை சடையில் அணிந்தவரே ஈசன் காலனை காலால் உதைத்தவராம் வாசையை கண்டத்தில் தான் அணிந்த எங்கள் ஆதி சிவனாரே காருமையா. தந்தன தானதன தானதன தான தந்தன தானானா தந்தன தானதன தானதன தான தந்தன தானானா. பத்தவதாரம் எடுத்தாயே பாரினை காக்கவே வந்தாயே சங்கு சக்கர காதாரே வைகுண்ட வாசகா காருமையா. வடவக்கரையில் கம்பம் வைத்து தாயார் கம்பத்தின் மீது அம்மன் கும்பம் வைத்து கும்பத்தின் மீது தவம் இருந்த எங்கள் கும்பத்து மாரியே வந்திடம்மா. சிங்கார ரூபி சிவலிங்க நாரணி அங்கார பத்திர காளியம்மாம் சிங்க வாகனமும் வாய்ந்தாட எங்கள் ஸ்ரீதேவியாலினி வாருமம்மா. ஐயும் கிளியும் சிவாய நமவென்று ஆங்காரியாகவே நின்றவளாம் தீராத நோய் பிணி தீர்த்திடும் பார்வதி பேச்சியம்மா வந்து காத்திடம்மா. தந்தன தானதன தானதன தான தந்தன தானானா தந்தன தானதன தானதன தான தந்தன தானானா. கண்ணகை வாரதை பாருங்கடே எங்கள் கண்ணகை வாரதை வாருமம்மாம் இலங்காவூரெங்கி எழுந்தருளி வந்த ஈஸ்வரே பாதம் போற்றிடுவோம். அஞ்சாத நெஞ்சனே வானர வீரனே வாயுமைந்தனே ஆஞ்சனியா நெஞ்சத்தில் உன்னை நினைத்தெழுந்தால் வெற்றிகள் வந்தமை கைகூடும். துர்வாச மாமுனி சாபத்தினால் தேவர்கள் பட்டபாடும் துயரால் நாரத சொன்னகாரி ஊரை கட்டு நாராயணரிடம் சென்றனரே. பாரையா கேசவ நாராயணா பாரினை காக்கும் பரந்தாமா தேவர்களின் மீதை கண்டெழுந்து சாபம் தீர வழி சொல்லும் என்றார். தந்தன தானதன தானதன தான தந்தன தானானா தந்தன தானதன தானதன தான தந்தன தானானா. வைகுண்ட வாசனும் தானெழுந்து ஞான கண்களினால் கண்டறிந்து பாற்கடலை கடைந்தெடுத்து அமிர்தத்தை அள்ளி பருகுமென்றான். மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி கூர்மாவதாரம் எடுத்த விஷ்ணு மந்தார மலையின் அடியில் நின்றார். தேவராதூரர்கள் தான் இணைந்து பாற்கடலை கடைந்த போதும் ஆலகால விஷம் தானும் தோன்ற நீலகண்டனும் அதை உண்டார். உண்டவுடன் விஷம் மேனியிலே நீலகண்டன் மேல் தான் பரவ நாககாளி வடிவெடுத்து அம்மன் கண்டத்தை கையால் பிடித்தாவா. தந்தன தானதன தானதன தான தந்தன தானானா தந்தன தானதன தானதன தான தந்தன தானானா. கற்பக விட்சமாயிராவதம் சரவண பவகுவா வில்லுடனே பஞ்ச சன்னிய சங்குடனே பாரிஜாத மலர் தோன்றினதே. பிரம்மா ஊர்வசி மேனகா திலோத்தமா சந்திரனும் அங்கே தான் தோன்ற லட்சுமி அம்மனுடன் தாயார் மூதேவி அம்மனும் தோன்றினரே. அரவம் கைவிரல் மோதிர மாமம்மன் பார்வதே அம்மன் கரந்தனிலே பூலோகமெங்கிலும் பூசை கொள்ளும் நாகதம்பேரானை போற்றிடுவோம். நாகலோகம் தன்னை விட்டிறங்கிய என் பூலோகம் எங்கிலும் பூசை கொண்டு தீராத நோய் பிணி தீர்த்துமே நாதன் நாகதம்பிரானும் கோயில் கொண்டார். தந்தன தானதன தானதன தான தந்தன தானானா தந்தன தானதன தானதன தான தந்தன தானானா. அப்பனே வேளமுகத்தோனே ஐங்கரனே ஞான பண்டிதனே சொற்பிழை ஏதும் வாராமல் தீர்த்தவடி பிள்ளையார் காப்பாமே. வந்தாரை வரவேற்று வாழ வைக்கும் மட்டுமா நகரின் மேற்கிலுள்ள சித்திக்கும் சிவபூமி விளவுற வந்த நாகதம்பிரானை போற்றிடுவோம்.
நேசமுண்ட பொடியாறு முகம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நேசமுடன் வழிபட்டு வந்த நாகதம்பிரான் சரித்திரமே. ஆலமரத்தடி சுத்தம் செய்ய அப்போடி வந்ததொரு நாகம் ஒன்று ஆடிய படம் எடுத்து மறைந்திட நாகலிங்க சிலை கண்டனரே. தந்தன தானதன தானதன தானதந்தன தானானா தந்தன தானதன தானதன தானதந்தன தானானா. ஆறுமுகங்கையிலாய பிள்ளையுடன் ஊரவரோடு ஒன்றிணைந்து பேராலயம் ஒன்றை கட்டி வைத்து ஆண்டுதோறும் நல்விழாவெடுத்தார். சத்தியம் தவறாத நாகமல்லோ கண்கண்ட தெய்வமாய் காட்சி தந்து தித்திக்கும் விழாவூரில் தான் அமர்ந்த நாகதம்பிரானை போற்றிடுவோம். அற்புதங்கள் அவர் தான் நிகழ்த்தே தீராத நோய்வினி தீத்துமேதான் பூலோகமெங்கிலும் கோயில் கொண்டு விழாவூர் வாதியில் அமர்ந்தாராம். அத்தி மரத்தடி ஆதி சிவனும் மால மரத்தடி நாகதம்பிரானும் வம்பு மரப்புற்றில் வாசகி அம்மனும் வீற்றிருந்து அருள் புரிகிறாராம். தந்தன தானதன தானதன தானதந்தன தானானா தந்தன தானதன தானதன தானதந்தன தானானா. சங்குவரை வளம் தான் முழங்க நாதமாகடிகள் கீதம் பாட அற்புதமாக பாடமெடுத்தாடி ஐயனே நீயும் பூஜை கொண்டாய். விழாவூர் மக்கள் மனதில் என்றும் அன்புடனே ஐயன் தான் உறைந்தாய். துன்பங்கள் எல்லாமே தீர்த்து வைத்து இன்பமாய் வாழ வழி வகுத்தாய். சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஆவணி திங்கள் நன்னாளில் பாட்கூட பவனி தான் எடுத்து ஐயனுக்கு அபிஷேகம் செய்தார். 2ஆம் நாள் பூசைகள் தான் எடுத்து கோலாகலமாக கொண்டாடினோம். நாகலோகம் விட்டு தான் இறங்கி நாயகன் நீயும் மனம் குளிர்வாய். தந்தன தானதன தானதன தானதந்தன தானானா தந்தன தானதன தானதன தானதந்தன தானானா. 3ஆம் நாள் பூசை சிறப்பாக மக்களுங்கோடி மகிழ்ந்து செய்ய நாயகன் நீயும் மனதிறங்கே விழாவூரே காத்து அருள் உரிவாய். அதிகாலை சுபமுகூர்த்த வேளையிலே விநாயகப்பனை எழுந்தருளி பால் பழம் நைவேத்தியம் செய்து அன்புடனே நாங்கள் தந்தோமையா. நாகசதுர்த்தி நன்னாளில் நாகம் படம் எடுத்தாடிடுமே அற்புத காலகை காண வண்டு மக்கள் கூட்டம் குவிந்துடுமே. காசிபன் மகனாக வந்தவரே பாரினில் பூசையும் கொண்டவரே நேசமுடன் நோனை பணிவோரே காத்து நிரட்சிக்க வேணுமையா. தந்தன தானதன தானதன தானதந்தன தானானா தந்தன தானதன தானதன தானதந்தன தானானா. நேசமுண்டா போடியாறு முகமுனை முன்னின்று வழிபாடு செய்ததினால் அற்புதமாகவே காட்சி தந்து விழாவூர் வாதியில் உறைந்தாயே. பேச்சியம்மா உந்தன் ஆச்சியம்மா வையம் பேர் பெற்ற காரணி நாரணியே விழாவூர் பதியில் உறைந்தவளே ஆட்சியரே வரம் தாரும் அம்மா. எல்லையில்லாதுய துன்பம் அம்மா தித்திடதாயே நீ வந்துடம்மாம் கும்பத்துக்குள்ளே கூடி இருந்து விழாவூரே காக்கும் மாரியம்மா. வீராதி வீரி பயங்கரியாம் வீரம்மா காளினி கண் பாரம்மா விழாவூர் பதியில் உறைந்தவளே சக்தியே நீயும் துணை வருவாய். தந்தன தானதன தானதன தானதந்தன தானானா தந்தன தானதன தானதன தானதந்தன தானானா. சங்கடம் தீத்திட வந்திடுவாய் ஆபத்து வேளையே நான் அழைத்தேன் இன்பமான வாழ்வு தந்திடுவாய் என்னாலும் முந்தன் பாதம் போற்றி. உள்வினை கோதாரி தீத்திடுவாய் காய்ச்சல் கண்ணோய் பிணி மாற்றிடுவாய் நல்ல வழிதனை காட்டிடுவாய் நம்பி வந்தேன் உந்தன் பாதமலர். உற்றதொரு தெய்வம் நீதானையா உன்னை விட்டால் வேறு யாரு துணை பாதமலர்கள் சரணடைந்தேன் காத்திடையா நகதம்பிரானே. நாகங்கள் உன்னையை சூழ்ந்து வர நாயகனியும் விளையாடி 5 தலை நாகம் கொஞ்சி விளையாட நாகரதம் அறிவாரா. மங்களம் மங்களம்
சிவன் பார்வதிக்கு மங்களமான் மாதவன் லக்ஷ்மி தாயார்க்கும் நான்முகன் தேவிக்கு மங்களமாம் ஆதிசேடனுக்கும்